கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி இந்த சப்ஜெக்ட்ல நான் உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அந்த ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ வந்து அந்த ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினும் நீங்க படிச்சு முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது சார் முதல் கொஸ்டின் என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறந்துடும். இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 10 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தோம்னா அந்த 3 10 மார்க் கொஸ்டின் கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும் அதைத்தான், அதாவது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்றதுனால உங்களுக்கு 3 விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு செகண்ட் யூனிட் போறீங்க, செகண்ட் யூனிட் முடிச்சு தேர்ட் யூனிட் போறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சார் தேர்ட் யூனிட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன படிச்சுன்னு எனக்கு மறந்துடு சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. அதே மாதிரி சார் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10 மார்க் கொஸ்டின் கூட தலைப்பு, தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் யூனிட் அந்த மாதிரிலாம் படிக்கும்போது என்னென்ன 10 மார்க் என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி குழப்பமாயிருது சார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது முதல் யூனிட்ல படிச்சது செகண்ட் யூனிட்ல படிச்சது உங்களால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியும். முதல் அந்த ஹெட்டிங்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்காது. ஸோ ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் புரியுது, இது செகண்ட் யூனிட் புரியுது சொல்லி உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி நேரத்துல படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சார் கடைசி நேரத்தில் எப்படி சார் உதவியா இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நானே கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ கடைசி நேரத்தில் படிக்கிறவங்க இந்த தலைப்புகள்லாம் நோட் பண்ணிட்டு நான் கொடுத்த நோட்ஸ்ல இருந்து இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 2 கிங்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு தலைப்பு கீழே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருந்தோம்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்க ஒரு 2 பாயிண்ட்டை அதுக்கு கீழே நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா கடைசி நேரத்துல கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம அரியர் விழுகாது, நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம், ஓரளவு நல்ல மார்க் எடுத்துடலாம். அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மூணாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். இப்போ நம்ம நோட்ஸை ஃபுல்லா எடுத்துட்டு 5 யூனிட் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். நோட்ஸை ஃபுல்லா எடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்னென்ன தலைப்புகள் சொல்லி நம்ம ஒவ்வொரு பக்கமா திருப்பி பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து திருப்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிளாஸ் ஜாம் எல்லாத்துக்கும் இதை அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருந்திருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம கிளாஸ்ல ஜாம் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். இதை வந்து நான் மோஸ்ட்லி வந்து உங்க கைப்பட நான் எழுத சொல்லுவேன். ஒரு A4 சீட் எடுத்துட்டு நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் நம்ம கிளாஸ் ஜாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன். நீங்க A4 சீட் எடுத்து எழுத சொல்லிடுவேன். எழுதுறதுக்கு டைம் இல்லாதவங்க இது மாதிரி நான் எல்லா சப்ஜெக்டும் கொடுப்பேன். அதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்து எப்பயுமே உங்க கையில இருக்கணும். எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கும், ரெண்டாவது எக்ஸாம்ல போய் உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கலைத்திட்டத்தில் முழுவதிலும் உள்ள மொழி இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் இந்த ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின்ல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ புதுசா ஜாயின் பண்ணவங்களும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாமுக்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் டைரக்டா உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். இந்த கிளாஸை கவனிச்சு அதை வச்சு உங்களுக்கு படிக்க உதவியா இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி மிக முக்கியமான வினாக்கள் 10 மார்க் கொஸ்டின். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து முதல் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த 3 10 மார்க் கொஸ்டினுக்கு என்னென்ன தலைப்புகள் வரும்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேர் டவுட் இருக்கும், சார் 10 மார்க் படிக்கிறோம் அதுல என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வரணும் சார், உள்ள புக்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இந்த 10 மார்க்குக்கு வந்து இந்தந்த தலைப்புகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். முக்கியமா கடைசி நேரத்துல பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல். இந்த கொஸ்டின் அதாவது கலைத்திட்டம் முழுவதும் ஒருங்கிணைத்தல் பற்றி விவரி அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமா அந்த கொஸ்டின் கேட்கலாம். என்ன பண்ணா, கலைத்திட்டத்தில் தனிப்பட்ட மற்றும் கல்வியில் மொழி ஒருங்கிணைப்பு பற்றி விவரி. ரெண்டுமே ஒண்ணுதான். சில பேர் கொஸ்டின் பார்த்தோன்னே இதை படிக்காத கொஸ்டின் நினைச்சாங்க.
சார் இது எப்படி சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இந்த பக்கத்துல இங்கிலீஷ் கொஸ்டின் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இந்த இங்கிலீஷ் கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் டைரக்டா இருக்கும், தமிழ்ல தான் வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்றேன், நிறைய பேர் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கீங்க. ஸோ இந்த கேள்வியை படிக்கும்போது பக்கத்துல இருக்க இங்கிலீஷ் அந்த கொஸ்டினையும் சேர்த்து படிச்சிருங்க. அது வந்து நமக்கு எக்ஸாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே சரிங்களா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னென்ன தலைப்புகளா வரும்? ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல் என்பதன் பொருளும் வரையறையும். இது முதல் தலைப்பு. ரெண்டாவது தலைப்பு பாருங்க, கலைத்திட்ட ஒருங்கிணைப்பின் வகைகள். இதை வந்து தனியா 5 மார்க்கே கேட்கலாம், இந்த மாதிரி 5 மார்க் போட்டிருப்பேன். மூணாவது தலைப்பு பாருங்க, தனிநபர் கலைத்திட்ட ஒருங்கிணைப்பு. நாலாவது பாயிண்ட் பாருங்க, கலைத்திட்டத்தை செயற்படுத்துவதில் மேற்கொள்ளப்படும் கற்பித்தல் முறைகளின் ஒருங்கிணைப்பு. 5th தலைப்பு பாருங்க, கலைத்திட்ட ஒருங்கிணைப்புக்கான கற்பித்தல் முறைகளின் முக்கிய குறிக்கோள். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மொத்தம் 5 தலைப்புகள் வரும். நீங்க என்ன செய்யுங்கன்னா A4 ஷீட்ல அந்த 5 தலைப்புகள் எழுதி ஒவ்வொரு தலைப்புக்கு கீழையும் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். ஒவ்வொரு தலைப்பு கீழையும் ஒரு 2 கிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுங்க, புரியுற அளவுக்கு. இது கடைசி நேரத்துல தெரியாத கொஸ்டின் கேட்டா கூட, சப்போஸ் இதை படிக்காம கூட அது 2 கிங்ஸ் வச்சு நம்ம எழுதிக்கலாம். பாஸ் மார்க் வந்து அரியரே வராது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மொத்தம் 5 தலைப்புகள் வரும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, கிளியரா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் கேட்டா இந்த 5 தலைப்பை கொண்டு வரும் தெரிஞ்சுக்கும். சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி, இது செகண்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு, கருத்துசார் எழுத்தறிவு என்பதன் பொருள். இரண்டாவது தலைப்பு பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவை வளர்த்திடல். சரிங்களா? இந்த 2வது பாயிண்ட் கீழே என்னென்ன தலைப்பு வரும் பாருங்க. இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த தலைப்புகளாக கொண்டு வந்துட்டாவேவும் திருத்தும் போது ஓகே எல்லாமே அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க், நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து கருத்துசார் எழுத்தறிவு என்பதன் பொருள், கருத்துசார் எழுத்தறிவை வளர்த்திடல். அதுக்கு என்ன தலைப்பு வரும்? முதல் தலைப்பு பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவை மேம்படுத்துவதில் கருத்துசார் அறிவின் பங்கு. முதல் பாயிண்ட். செகண்ட் பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவை ஊக்குவிக்கும் கருத்துசார் அடிப்படையிலான கலைத்திட்டம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, கருத்துசார் உருவகங்களை அல்லது அறிவாற்றல் சார் உருவகங்களை பயன்படுத்துதல். நாலாவது தலைப்பு பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவும் ஸ்கீமா கோட்பாடும். அப்ப இந்த செகண்ட் கொஸ்டின், அதாவது கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி பற்றி விவரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் வரும். இந்த 2வது பாயிண்ட் கீழே உங்களுக்கு 4 தலைப்புகள் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா கவனிச்சுங்க. மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறை, இது எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா மொழி தொடர்பான மனித நடவடிக்கைகள். சரிங்களா? எப்படி கேட்பாங்க சொல்லி 2 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல என்னென்ன தலைப்புகள் வரும் பாருங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 8 தலைப்புகள் வரும். 8 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க, உன்னிப்பாக கேட்டல். 2 பாருங்க, பேசுதல். 3 பாருங்க, வாசித்தல். 4 பாருங்க, எழுதுதல். 5 பாருங்க, பார்த்தல். 6 பாருங்க, வடிவமைத்தல். 7 கவனித்தல். 8 அசைதல். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த 3 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன பாயிண்ட் வரும் தெரிஞ்சு. இப்படி நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம வந்து 3 கொஸ்டின் படிச்சோம், அதுக்கு என்னென்ன தலைப்பு வரும் தெரிஞ்சிச்சு. சின்ன சின்ன கிங்ஸ் எடுத்து வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உன்னிப்பாக கெட்டல், இது நான் கொடுத்த நோட்ஸ்ல வந்து கரெக்டா உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். அதுல வந்து 2 பாயிண்ட் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து யூனிட் 5 ஃபர்ஸ்ட் யூனிட் கொடுத்தேன், அடுத்து யூனிட் 5 கொடுத்துருக்கேன். சரிங்களா? முக்கியமான யூனிட் செலக்ட் பண்ணி படிச்சு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமூக அறிவியல், அறிவியல் மற்றும் கணித பாடப்பகுதிகளை படித்தறிதல். இந்த கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்பு வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் தலைப்பு, கணித பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதலை மேம்படுத்துவதற்கான கற்பித்தல் வழிமுறைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவியல் பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதலை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள். இந்த 2 தலைப்பு வரும். சரிங்களா? சரி, 3 தலைப்பு வரும். 3வது தலைப்பு பாருங்க, சமூக அறிவியல் பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதலை மேம்படுத்துவதற்கான கற்பித்தல் வழிமுறைகள். நல்லா கவனிச்சுங்க. இது ஒவ்வொன்றுமே ஒரு 10 மார்க். அவ இண்டிவிஜுவலா இதை ஒண்ண மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா இதை ஒண்ண மட்டும் கேட்கலாம். பொதுவா இப்படி கேட்டாங்கன்னா, அதாவது சமூக அறிவியல் எல்லாமே சேர்ந்து கேட்டாங்கன்னா ஒவ்வொன்று 2 பக்கம் வர மாதிரி எழுதிக்கிங்க, போதுமானது. ஸோ இதுல வந்து 3 தலைப்பு இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாடப்பகுதிகள் முழுவதையும் நன்கு கற்பதற்கு உதவிடும் வகையில் வாய்மொழி திறன்களை மேம்படுத்தும் வழிமுறைகள். வாய்மொழி திறன்களை மேம்படுத்தும் வழிமுறைகள். இது எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதுல மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அன்றாட வினா விடை அமர்வு. இப்ப நீங்களே பாருங்க,
இந்த கேள்வி கேட்டவனே இந்த 9 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திருத்தவங்க இந்த பார்த்தவனே ஓகே படிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அன்றாட வினா விடை அமர்வு. 2 பாருங்க அன்றாட வாய்மொழி பயிற்சி. 3 பாருங்க சொல் பொருளை நடித்து காட்டுதல். 4 சொல் சுவர். 5 ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வாதிடல். 6 கலந்துரையாடல். 7 கருத்தாக்கம். 8 நேர்காணல். 9 கேட்டறியும் திறன்களை மேம்படுத்தும் செயல்கள். இந்த 9 பாயிண்ட் உங்களுக்கு வரிசையா வரும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பாடப்பொருள் உள்ளடக்க பகுதிகளில் வாசித்தலின் பொருளுணர்வின் தன்மை. இந்த கேள்வியில பாயிண்டே கிடையாது. சோ அதனால இந்த கேள்வி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்லிட்டேன், 5th யூனிட் சொல்லிட்டேன். அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க. தேர்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வகுப்பறையில் உள்ளடக்கம் மற்றும் மொழி ஒருங்கிணைத்தல் கற்றல் அணுகுமுறை. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு கீழே, அதாவது இது 2 விதமா கேட்பாங்க. வகுப்பறையில் உள்ளடக்கம் மற்றும் மொழி ஒருங்கிணைத்தல் கற்றல் அணுகுமுறை இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வகுப்பறையில் பாடப்பொருள் மற்றும் மொழி ஒருங்கிணைந்த கற்றல் அணுகுமுறை கையாளுதல், ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல என்ன பாயிண்ட் வருங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, CLIL என்பது ஒரு கற்பித்தல் வழிமுறை. அடுத்து CLIL வகைகள். 3 பாருங்க CLIL அடங்கியுள்ள கற்றல் வகைப்பாடுகளும் செயல்பாடுகளும். 4 பாருங்க வகுப்பறை கற்பித்தலில் CLIL அணுகுமுறையினால் விளையும் நன்மைகள். அடுத்து வகுப்பறை கற்பித்தலில் அணுகுமுறையின் தீமைகள். இந்த 5 தலைப்புகள் வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு. இதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு வரும் பாருங்க. இதுக்கு கீழே மொத்தம் 5 தலைப்புகள் வரும். 1 பாருங்க தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு, கட்டமைப்பின் அடிப்படை கோட்பாடுகள். 2 பாருங்க தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பின் முக்கிய இலக்குகள். 3 பாருங்க தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பின் முக்கிய பரிந்துரைகள். அடுத்து பாருங்க மொழி கல்வி மீதான NCF-இன் கருத்துக்கள். 5 பாருங்க மொழி திறனை மதிப்பிடுதல் பற்றிய NCF-இன் கருத்துக்கள். இந்த 5 தலைப்புகள் வரும். அடுத்து பாருங்க தாய்மொழி அங்கீகாரம். இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும்? இதுல ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1 தாய்மொழியின் முக்கியத்துவம். 2 கல்வியில் தாய்மொழியினால் விளையும் நன்மைகள். 3 தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு 2005 தாய்மொழிக்கு அளிக்கப்பட்டுள்ள அங்கீகாரம். சரிங்களா? இப்போ வந்து இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அது கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.